இன்னும் தேர்தலுக்கு ஒரு 4 மாதங்களுக்கு மேல இருக்கு. தேர்தல் நடக்கிறதுக்கு நான் சொல்றேன். அறிவிப்பு இன்னும் 2 மாதங்களுக்குள்ளாக கூட வந்துடும். ஆனா இவ்வளவு சீக்கிரமாகவே தொகுதி பங்கீடெல்லாம் குறித்து பேசுவதற்கு ஏன் அதிமுக இவ்வளவு வேகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத திமுக விமர்சனமா வைக்கிறாங்களே. ஏன்னா திமுகவில் வந்து இப்போதான் காங்கிரஸ் ஒரு குழுவை போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அது இன்னும் பெரிய பேச்சுவார்த்தையில் ஒன்றும் நடத்தல. சும்மா போய் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை கூட இன்னும் திமுக போடவே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் அதிமுக இவ்வளவு அவசரமாக இதை பண்றாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்களே. மக்களின் விருப்பம் இல்ல. மக்கள் என்ன செய்யறாங்க பார்த்தா, பெண்கள் பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல, மாணவர்கள் மத்தியில ஜாதி வெறி கொடுமை, அப்புறம் அரசு ஊழியர்கள் கனிமவள கொள்ளையா விஏஓ கொல்லப்படுகிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் என்னன்னா எதிர யார் இருக்கான்னு போது அதிமுக இருக்குதுன்னு போது அதிமுக கூட வேற யார் இருக்கிறா அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அப்ப அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியாவும் இருக்கிறார்.